வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான தகவல். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆம்ப்ளிஃபையர்ஸ் நம்ம ரெடி பண்ணும்பொழுது இப்போ நம்மளோட சேனலை பார்த்துட்டு இல்லை யூடியூப்பில் ஆம்ப்ளிஃபையர் எப்படி செய்கிறது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிறையா வீடியோஸ் வந்திருக்கும். அந்த வீடியோஸில் இந்த மாதிரி ரெகுலேட்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர் ஒருத்தவங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தா ஆனால் ரெகுலேட்டர் அடிக்கடி போயிடுது அப்படின்னாங்க. சரி, ரெகுலேட்டர் எப்படி போகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரு கருகி இல்லை பொங்கி அந்த மாதிரி ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி மேலே வந்துடுது, அப்படி அதை வச்சு தான் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கே அந்த இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குது. அவங்க எப்படி இதனால் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரோட குவாலிட்டியாக இருக்கலாம். அது மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரியே இருக்கிறது, அந்த மாதிரி போகிறது. அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனோட டீட்டெயில்ஸு கொடுத்தா என்ன மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ரெகுலேட்டருக்கு வோல்ட் எப்படி நம்ம கரெக்டாக கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 7, 8, 12 இந்த ரெகுலேட்டர் நம்ம வந்து ஃபேனு, லைட்டு, ரிமோட் கிட்டு இல்லை வந்து உங்களுக்கு ஒரு FT003 இந்த மாதிரி உங்களுக்கு கிட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த கிட்டுக்கு யூஸ் பண்ணுறதுல இதில் ரெகுலேட்டருக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது இன்புட் வோல்ட்டு அளவாக இருந்துச்சுன்னா தான் அந்த அவுட்புட் வோல்ட்டு வரும்பொழுது உங்களுக்கு கரெக்டாக அதோட லைஃப் மெயின்டைன் ஆகும். இன்னொன்று, இதுக்கு ஒரு ஹீட் சிங்க் கொடுப்பாங்க. கடையில் கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு ஹீட் சிங்க் கொடுப்பாங்க. அந்த ஹீட் சிங்கில் நிறைய டைப் இருக்குது. மெல்லிஸான டைப் இருக்குது, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் அதிகமாக உள்ள டைப் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும்போது, ஆம்ப்ளிஃபையர் ரன் ஆகும்போது அந்த ரெகுலேட்டர் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, ஹீட்டு தாங்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஹீட் சிங் போட்டுவாங்க. என்னோடய சஜஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு நீங்கள் ஹீட் சிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு ஹீட் சிங் கண்டிப்பான முறையில் கொஞ்சம் பெருசாக கூட போடுங்க. இல்லை வந்து கேபினெட்டில் கீழே ஹோல்ஸ் போட்டு அதில் டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து அந்த இரும்பே தாங்கும், அந்த ஸ்டீல் கேபினெட்டோட இரும்பு தாங்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து வோல்ட்டு, அதை பற்றின பார்ட்டுக்கு வரும். இப்போ வோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 7, 8, 12 ரெகுலேட்டர் அப்படி இருக்குன்னா ஒரு டிசியாக நீங்கள் கொடுக்கும்போது அதில் வந்து ஒரு சிங்கிள் சப்ளையில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு கிரவுண்டு, ஒரு பாசிட்டிவ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பாசிட்டிவ் வோல்ட்டு, ஒரு டிசி வோல்ட்டு ஒரு 15லேருந்து ஒரு 25, 26 இருக்குது அப்படின்னா ஓகே. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். அதுலேயும் நம்ம கரெக்டாக இன்னும் குறைச்சி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 7818ன்னு ஒரு ரெகுலேட்டர் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைக்கணும். இப்போ இதை வந்து உங்களுக்கு நம்ம சொன்னதை உங்களுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி போட்டு நான் அதை ரெடி செஞ்சு சொல்லி காட்டுறேன். அதன் மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து ரெகுலேட்டரு 7805க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது ரெகுலேட்டரில் இது கிரவுண்டு, இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இப்போ இதுலேருந்து உங்களுக்கு 5 வோல்ட்டு ரிலீஸ் ஆக போகுது. இப்போ 5 வோல்ட்டில் நீங்கள் வந்து ப்ளூடூத் போர்டோ இல்லை வந்து வேறு 5 வோல்ட்டில் என்னென்ன ஆப்ரேட்டிங்க்கு நீங்கள் பர்பஸ் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதில் நீங்கள் கொடுக்கறது டிசி, இது வந்து பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்போ இந்த கிரவுண்டு, இந்த பாசிட்டிவில் எவ்வளோ நீங்கள் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் மினிமம், மேக்ஸிமம் வந்து 18 வோல்ட்டு. இதில் நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா 5 வோல்ட்டு வரும். இப்போ இந்த 18 வோல்ட் நீங்கள் கொடுக்குற இடத்துல இந்த இடத்துல இன்னொரு 7812 யூஸ் பண்ணி இதுலேருந்து அவுட்புட் எடுத்து நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா இதோட லைஃபுங்கிறது அதிகமாக இருக்கும். இது வந்து 7805க்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்புட்டாக கொடுக்குற இடத்துல நீங்கள் வந்து 7805க்கு கொடுக்கும்போது எப்பொழுதுமே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. முன்னாடி ஒரு 7812 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது 7812 ரெகுலேட்டருக்கு அவுட்புட்டுங்கிறது ஒரு 11 வோல்ட் 12 வோல்ட் வரும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா லைஃப் நல்லா வரும். இப்போ இதுலேயே 7812க்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்ம மெயின் பர்பஸ் இதை சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெகுலேட்டரோட லைஃப் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இன்புட்டு அவுட்புட்டு இந்த கிரவுண்டு இதில் வந்து உங்களுக்கு டிசி வோல்ட்டு மினிமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15லேருந்து மேக்ஸிமம் வோல்ட்டு 24 அது வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வோல்ட்டு 24 மினிமம் வோல்ட்டு 15. இதுக்கு நடுவில் நீங்கள் இன்னும் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 7, 8, 18 போட்டு கூட நீங்கள் ரெகுலேட்டர் பண்ணி கொடுக்கலாம். இந்த இது போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் 6 வோல்ட்டு இதில் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ 18 வோல்ட்டு வரும்போது இந்த 12 வோல்ட்டோட ரெகுலேட்டர் வந்து லைஃப் வந்து நல்லா ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மாதிரி உங்களுக்கு கரெக்டாகவும் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் கரெக்டாகவும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு லைஃப்பும் வரும். மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹீட்சிங் கொடுத்துருங்க. இப்போது இதில் வந்து உங்களுக்கு கடையில் கொடுக்குற ஹீட்சிங் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெகுலேட்டரில் கொடுக்கும் பொழுது இப்போ இதில் சொல்லியிருக்க மாதிரி பாருங்கள், இந்த மேக்ஸிமம் வோல்ட்டு இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த 7, 8, 12 ரெகுலேட்டரு இது பார்த்திங்கன்னா 7, 8, 12 இந்த ரெகுலேட்டரில் நீங்கள் கொடுக்கும் பொழுது இதில் வந்து மேக்ஸிமம் வோல்ட்டு 24 கொடுக்குறீங்க அப்படின்னா ஹீட்சிங்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் ரெகுலராக உள்ளது. இது வந்து வோல்ட் அதிகமாக கொடுக்கும்போது இது பத்தாது. இந்த மாதிரி பெரிய ஹீட்சிங் ஏதாவது வந்து உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து மினிமம் வந்து 18 வோல்ட்டு தான் கொடுக்குறீங்க, இல்லை 15 வோல்ட்டு தான் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஹீட்சிங்கே போதுமானது தான். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்த்துட்டு ஆம்ப்ளிஃபையர்ஸில் இந்த மாதிரி ஃபால்ட் வருதுன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் டவுட்டு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி இருந்தால் கொஞ்சம் வந்து லைஃப் வரும் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோ எடுத்துருக்குறோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா 7805க்கும் 7818க்கும் நான் இப்போ இதில் சொல்லியிருக்கிற மாதிரியே உங்களுக்கு மினிமமாக வோல்ட்டு உள்ளார போகிற மாதிரி இருக்குது, அதாவது 12 வோல்ட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா சின்ன ஹீட்சிங்காக யூஸ் பண்ணிக்கங்க. 18 வோல்ட்டு 20 வோல்ட்டு அதுக்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹீட்சிங்காகவே யூஸ் பண்ணிங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ரெகுலேட்டரோட லைஃப்பும் வரும். அடுத்தது இந்த ரெகுலேட்டரில் உங்களுக்கு வந்து நீங்கள் 7, 8, 12, 05 ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிறது ஒரு லைட்டு அல்லது ஃபேனு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நின்று ஓடும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு பத்தாமல் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கெப்பாசிட்ரு இல்லை கிரவுண்டுக்கும் அந்த பாசிட்டிவ் லைனுக்கும் கெப்பாசிட்டரை நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கரண்ட்டு நின்று வரும். ஸோ உங்களுக்கு அந்த ஆம்பியர் பத்தாகும் போது அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வோல்ட்டு கம்மியாக இருக்கும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற லைட்டோ ஃபேனோ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டுருக்கும். அது நம்ம இந்த கெப்பாசிட்டர் எப்படி பற்ற வைக்கிறது, இந்த கிரவுண்டுக்கும் பாசிட்டிவ் லைனுக்கும் எப்படி கொடுக்கறது அப்படின்றத நான் ஒரு செய்முறையாகவே செஞ்சு அது ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம அந்த ரெகுலேட்டர் பற்றின தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.